இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சே. வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் ஒரு நல்ல தலைப்பை எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெற்றோர், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அந்த பெற்றோரில் பார்த்திங்கன்னா தாய். வேலைக்கு செல்லும் தாய்மார்கள், அவர்கள் அந்த குழந்தை வளர்ப்பில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பேச ஆரம்பித்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது ஆரம்பமே. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? நீங்கள் இது வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் போதும், கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஈவினிங் வந்துட்டான்னா 5 o'clock 5:30 டியூஷன் போவான். அப்புறம் சரி அங்கே யார் கூட பேசினா அப்படின்னு எல்லாம் கேட்பேன். எல்லா நாளும் கண்டிப்பாக என்னால் ஸ்பெண்ட் பண்ணிட முடியும் அப்படின்றதும் கிடையாது. பாப்பா விளையாடும் போது தம்பியும் ஷேர் பண்ணி விளையாட வைப்பேன். ஏண்டா ஒரு மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்கேன்னு நான் ரொம்ப ஒரு இதாக தான் கேட்டேன். அது வந்து அவன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணான். அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு 20 நிமிஷம் கூட போதும். எப்போவுமே நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம். இப்போ மட்டும் ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன பேசியிருக்கிறோம் அப்படின்றத பார்த்து முடிச்சிட்டோம். தொடர்ந்து இப்போ பேச போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மற்றவங்களையும் நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சி பாருங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் மாறி இருக்குதுன்னு சொல்லி. மீண்டும் உங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி இனி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 8:30 மணிக்கும், தொடர்ந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய மறு ஒளிபரப்பு பிற்பகல் 2 மணிக்கும். மறந்துடாதீங்க, எல்லாத்துட்டும் சொல்லிவிடுங்க. சரி, தொடர்ந்து நாம் பேசலாம். குட். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு கேட்க நினச்ச கேள்வியே அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது எங்கள் பேரண்ட்டு வந்து எங்கிட்ட குவாலிட்டி டைமோ அல்லது இந்த மாதிரி ஒரு மெமரி க்ரியேட் பண்ணல. இப்போ நினச்சி பார்க்குறேன், எங்கள் அப்பா அம்மா கூட சுவாரஸ்யமான ஏதோ ஒரு நிகழ்வுன்னா எனக்கு யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் இப்போ அதுதான் கேட்கலான்னு நினச்சேன். நான் உங்ககிட்ட ஏதாவது உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சுவாரஸ்யமான மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குங்களா? சந்தோஷமா அடி இழுத்தாங்க பாருங்க அன்றைக்கி, என்ன சும்மா ஓட தெரிச்சு அடித்தாங்க. அது அதை சொல்ல ஒரு பியூட்டிஃபுல் மெமரி லைஃப்பில் இதை மறக்கவே முடியாது. இன்றைக்கும் அது என்னோடய லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. இல்லை அதை நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதை ஒவ்வொரு முறையும் நான் அதை நினச்சி பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி தான் இருக்கா? என்ன ஒரு நிசப்தம். அந்த ரோல் மாடலிங், அதுதான் நாங்கள் சொல்வோம். இதில் ரோல் மாடலிங்னா நிறைய டைம் அவங்க சொன்னாங்க இல்லையா, எங்கள் பேரண்ட்ஸ் அப்படி பண்ணலை, அப்போ 2 ப்ராப்ளம் நடக்கும். ஒன்றுங்கிறது அவங்க பண்ணல, அதனால் எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு பண்ண தெரியல. அது 1. 2வது அவங்க பண்ணல, நான் மிஸ் பண்ணேன்னு அதனால் நான் பண்ணுறேன். யூ ஹாவ் 2 கேட்டகரிஸ் நார்மலாகவே ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது. ஸோ நம்ம காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. 1 அவங்களுக்கு அது தெரியாது, 2வது நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, 3வது கைடு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பட் நம்ம எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம், பக்கத்தில் இருந்தோம். ஸோ எப்படியும் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேளுங்க, அம்மா அப்பா தவிர பெரியப்பா பெரியம்மாவோட கசின்ஸோட என்ன மெமரிஸ்ன்னு கேளுங்க, இப்படி வரும். am I கரெக்ட்? பட் இப்போ நம்ம குழந்தைங்க கிட்ட கேளுங்க, கசின் அது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க இல்லை மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்கு, அது என்னன்னு அவங்களுக்கு இல்லைனால நம்ம தான் பண்ணணும். ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அம்மாவோ அப்பாவோ நம்ம தான் அது மெமரி க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு பெரியப்பாவோ பெரியம்மாவோ ஒரு கசனோ இல்லை மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ டெஃபினட்டாக ரோல் மாடலிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ அதை மாற்றணும். அவங்க எங்கள் அம்மா அப்பா பண்ணல, அது எதுக்கு நான் பண்ணணும்? இல்லை, கண்டிப்பாக பண்ணணும். 2வது நீங்கள் மிக்ஸ் பண்ணி சொன்ன ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நான் என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தட் இஸ் ஒரு தாயா. ஒரு தகப்பனா தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு ஃபேமிலியாக 4 பேர் சேர்ந்து பண்ணுறது, எல்லாமே முக்கியம். அதுக்கிட்ட டெய்லி நான் சொல்ல வரல. பட் அந்த ஃபேமிலி மெமரிஸ், லைக் இவங்க ஷட்டில் சொன்னாங்க, இவங்க ரோபோ சொன்னாங்க, வாட் எவர், அந்த 4 பேரும் சேர்ந்து பண்ணோம். நானும் என் பையனும் ஒன்றா ரொம்ப ஃப்ரெண்டுங்க, நாங்கள் 2 பேரும் பண்ணுவோங்க, நாங்கள் 2 பேரும் பண்ணோம். அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அதில் அவங்களே நம்ம இன்வால்வ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்க அப்பா அது பண்ணல, அதனால் அவருக்கு அது தெரியல. we have to change that scenario definitely என்ன பொறுத்த அளவுக்கு. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்குள்ளே போகிறோம். அப்போ இது வரைக்கும் பேசுகிறதுலாம் முக்கியமான கேள்வி இல்லையா நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ரொம்ப அதிமுக்கியமானது. உங்களுடைய ரோலில் உங்களுடைய தாய்மை, உங்களுடைய அந்த பெற்றோர் நிலையில் ஒரு குழந்தையை அந்த வளர்ப்பு நிலையில் உங்களுடைய ரோல், உங்களுடைய அந்த பங்கேற்பு
என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமான விஷயம் என்ன? வாட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இப்போ ஒரு நீங்க குழந்தை ரொம்ப- வளர்ப்புல ஆமா. ஒரு முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வளர்ப்பில் வந்து தாயினுடைய ரோல் பெருசு. அதில் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தை நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், ஒரு தாயா ஒரு அம்மாவா நான் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருப்பேன் பர்டிகுலராக இந்த அந்த அந்த விஷயத்தில் குழந்தை வளர்ப்புல வளர்ப்பில். குழந்தை நல்ல ஒழுக்கமாக வளரணும் அப்படிங்கிறதுல ஓகே. வெரி குட், சூப்பர். சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டையுமே ஈக்குவலாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும்னு நான் நினைப்பேன். ஓ ஓகே எதுவுமே வந்து சக்ஸஸாக இருந்தாலும் ஃபெயிலியராக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி அவங்க பார்த்துக்கணும். ஓகே குட். மனிதநேயம், ம் மனிதநேயம் மலர வளர செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஓகே குட். அவங்க நம்மகிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்கன்னா அப்போவே அதில் எது தப்பு எது சரின்னு அப்போவே சொல்லி தரதுல மோஸ்ட் வா, அவன் பேசி முடிக்கும் போது எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறது நீ சொல்லணும்ல. தப்பு அப்படிங்கிறது. அப்படியா? தப்பு சரி ரெண்டுமே ஓகே, ரெண்டு ஈக்குவலாக சொல்லி வளர்த்துறீங்க. சொல்லி வளர்த்தணும். வளர்த்தணும், ம், அதுதான் உங்களுடைய ரோல் நினைக்கிறீங்க. கண்டிப்பா. ஓகே, வேற? அவங்க பேசுகிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்கணும், அவனை பேச விடணும் நிறையா நேரம். இடையில போய் நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஆ அவங்க ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பேசுகிறத ஃபுல்லாக லிசன் பண்ணணும். ஆ. நான் அந்த ப்ராக்டிஸ் என் பையனுக்கு கொடுத்துட்டேன். அதனால இப்போ வந்து அவன் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிடுவான். ம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, அவன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். சின்னதுலேயே ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே சொல்லிடுவான். அப்போ அதில் வந்து நல்லது கெட்டது வந்து நான் கடைசியில் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் டிசிஷன் உன் கையில், நீ டிசிஷன் எடுத்துக்க. ஆனால் இது இப்படி போனால் இந்த மாதிரி ஆயிரும், இது இப்படி போனால் இந்த மாதிரி ஆயிரும். ஆனால் நான் வந்து இதில் போ அதில் போன்னு சொல்லலை. ஸோ முதல்ல அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்களை அலோவ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையினுடைய வளர்ப்பு நிலையை ஒரு தாயா முதல்ல குழந்தைங்க பேசுவதை காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றது உங்களுடைய பாயிண்ட். குட். நீங்கள்? எனக்கு ரொம்ப அன்பாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் கொஞ்சம் கோவம் அதிகமாக குழந்தைங்க மேலே. யார்? ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்க கோவமாயிடுவீங்களா? கொஞ்சம் ஆமாங்க, ரொம்ப அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்பா நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ரோல் வந்து காமிக்கணும். அன்பா இருக்கணும், அன்பா இருப்போம். பட் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நம்மளால அதை தாண்டி நம்மளை மீறி ஏதோ இப்படி புரிஞ்சுக்கிறேன். எல்லா சிச்சுவேஷன்லையுமே அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க இல்லையா? அவங்க சண்டை நம்மளை எரிச்சல் மூட்டினாலும் அன்பா இருக்கணும். கொஞ்சம் அன்பா இருந்தா நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி டிசிப்ளினும் ஸ்பிரிச்சுவல்லையும் கான்ஃபிடென்ட்டாக வளர்க்கணும். எப்படி? டிசிப்ளின் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல். அதில் என்னவா வளர்த்தணும்? கான்ஃபிடென்ட்டாக வளர்த்தணுமா? ஏய், மூணு செம பயங்கரமா இருக்குது. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி. சொல்லுங்க. எல்லா சுச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆக பழகிக்கணும். ரெண்டாவது அவன் ப்ராப்ளம்ஸை வந்து அவனே ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ண பழகிக்கணும். ஓகே ஓகே, அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. கண்டிப்பாக அதுதான் உங்களோட ரோல் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்த்துற. குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். மற்றபடி பிறர் அன்பு பணியில் அவன் இருக்கணும். டெய்லி வந்தோன்னா சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. ஏன்னா கோபம் அதிகமாக வருதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பேசும்போது இது எங்கேயோ இடிக்குது. நீங்கள் ஏதோ ப்ரோக்ராம் வச்சு ஏதோ செய்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. இல்லை சின்ன வயசில் நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும்போது நானே இப்போ உங்கள் வீட்டில் நடக்கிறதுல கேட்கல. ஒரு தாயா நீங்கள் என்ன முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து வளர்ப்பில் கற்றுத்தரணும்னு நினைக்கிறீங்க? இதை ரொம்ப கவனமாக நான் வந்து பார்க்கணும். அதுதான் எனக்கு குடும்பத்தில் அவங்க கரெக்டாக இருக்கணும். வெளியில் நம்ம குடும்பத்தோடு நிற்காம வெளியில் பார்க்குறவங்கக்கிட்டேயும் அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஒரு குடும்ப உணர்வு, எல்லாரையும் தாங்கி பிடிக்கிற ஒரு குடும்ப உணர்வு, அன்பு செய்கிற. ஓகே, எல்லாமே சேர்த்து ஒன்றா அடிச்சிட்டிங்க. ஓகே, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அந்த குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு நான் அப்படி இருக்கணும். அந்த ரோல் மாடல் எங்கள் அம்மா இப்படி இருக்காங்க, ஸோ நான் இப்படி இருக்கேன். எல்லா விஷயத்தையுமே கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒர்க் பேலன்ஸ், என்னோடய செல்ஃப் கேர், எல்லாத்துலேயுமே ரோல் மாடல்னால் எல்லாமே தான் ரோல் மாடல். ஸோ நான் எப்படி என் குழந்தைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ ஃபஸ்ட் நான் அப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் என் குழந்தைய நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓ, முதல்ல நீங்கள் மாறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு சிச்சுவேஷன் அடாப்ஷன் சரி, எஜுகேஷன் சரி, ஒர்க் பேலன்ஸ் சரி, ஃபேமிலி லைஃப் சரி, எது வந்தாலும் ஃபஸ்ட் நான் எப்படி இருக்கேன்றோ அதை தான் என் குழந்தை பார்த்து அதை பிரதிபலிக்கணும். என் குழந்தைக்கு மிரராக இருக்கணும். மிரட்டக்கூடாது, மிரராக இருக்கணும். இல்லை மிஸ்ஸு சொன்ன மாதிரி தாங்க, அவங்க சொல்லும் போது அது காது கொடுத்து கேட்க மாட்டேனுங்க. அந்த ஒர்க் டென்ஷனில் அந்த ஒரு அவங்க சொல்லும் போது அது கேட்காம அவங்கள திட்டுதாகட்டும், அடிக்கிறதாகட்டும், அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க.
அந்த ப்ரெஷரை இங்கே காட்டக்கூடாது, அதனால் அமைதியாக கேட்கணும்னு நினைக்கிறீங்க. கேட்கணும். டாக்டர் என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு கொஸ்டின், அந்த ப்ரெஷர் சொல்கிறீங்க. நிறைய பேர் நான் பாசமாக இருக்கணும்னு தோணுது, ஆனால் எனக்கு கோவம் வருது, அடிக்கிறேன், திட்டுறேன், இது எல்லாமே அது எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கீங்களா? கேள்விக்கு மேலே ஒரு கேள்வியாக வருது இது. இல்லை, இது எல்லாமே நடக்கிறது தான். இல்லை, நானும் ஒரு ஒர்க்கிங் உமன், எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. இட் இஸ் நார்மல் இல்லைங்களா? நாங்கள் ஒன்று சாது இல்லை, வி ஆர் நாட் ஃப்ரம் சம் செயின்ட். ஆனால் எங்களுக்கும் கோவம் வரும், நானும் ஒரு ஹியூமன் பீங், எனக்கும் அடிக்க தோணும், எல்லாமே வரும். பட் அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? யாருமே எந்த அம்மாவும் போய் ஒரு குழந்தையோட அடிக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். பட் அந்த ஒரு ஃபீலிங் வரும்போதும் அந்த ஒரு இரிட்டேஷன் வருது, நம்ம எப்படி கம்மி பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நார்மல், அது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு வேலை அதிகம். நான் திருப்பி சொல்கிறேன், இது ஹோம் மேக்கர்ஸ்க்கு வேலை கம்மின்னு நான் சொல்ல வரல இதில். பட் நீங்கள் வெளியே போய் வரவங்களுக்கு, ஒர்க் பேரண்ட்டுக்கும், யாருக்குனாலும் சரி, எப்படி, ஹவு கேன் யூ ரெடியூஸ் தட்? உங்கள் கேள்வி தான். அன்பு காட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் கோபமாக வருது டாக்டர், டென்ஷன் ஆகுதுங்க டாக்டர் அப்படின்னு. குட். ஜஸ்ட் யோசிங்க, ஒரு 2 செகண்ட் யோசிங்க, அது எப்படி நம்ம கம்மி பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த குழந்தையோட சிச்சுவேஷனில் நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம இதை தானே பண்ணியிருப்போம். ஆல் த டைம் யூ கேனாட் டூ தட் இல்லையா? நம்ம எல்லா டைமும் அப்படி யோசிக்க முடியாது இல்லையா? சம்டைம்ஸ் ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். வேறு எல்லா ஒர்க்லேயும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம இருந்தாலே நம்மளோட ப்ரெஷர் கம்மியாயிருமே. சூப்பர். பர்ஃபெக்ஷன் ஒன்று நம்மளுக்குள்ளே வந்தங்கேட்டிக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நம்ம பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறோம், வீட்டுக்கு வந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். இது என்னென்னா டபுள் ப்ரெஷர் கொண்டு வந்துடுது. என்னால் 11 o'clock தூங்க முடியுதில்ல அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ப்ரெஷர். அப்போ நான் வந்து பர்ஃபெக்ஷன் ஒன்றை விட்டுட்டேன் அப்படின்னாலே எனக்கு ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி ஆயிரும். அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன், நான் மென்டலி நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். ஓகே, சூப்பர் பாயிண்ட், குட் பாயிண்ட். பர்ஃபெக்ஷன் நீங்கள் சொன்னது நானே எனக்கு கேட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சூப்பர். அப்புறம் வேற இமீடியட்டாக அதுக்கு வந்து ஒபே பண்ணணும்னு நம்ம வந்து நினைக்கிறோம். சொன்னா கேளு. எக்ஸாக்ட்லி. ஓகே, இமீடியட்டா நீ ஆன்சர் பண்ண, ஏதாவது ஒன்று சொல்லு. அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, சூப்பர். வெரி குட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி பண்ணணும், பர்ஃபெக்ஷன் கம்மி பண்ணணும். ஓகே, வெரி குட், சூப்பர். அப்புறம் ஓகே, இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन நான் கேட்டுக்கிறேன். அம்மா கேட்டா குடும்பம் தாங்க, அதனால ஒண்ணு கிடையாது, பாங்க பர்ஃபெக்ஷன் ஆகுது, இதாகுது குடும்பமே. ஓகே, நான் இன்னொரு क्वेश्चन கேட்டுக்கிறேன். நீங்க உங்களுக்காக லாஸ்டா ஒரு 10 நிமிஷம் என்ன செலவு பண்ணியிருக்கீங்க, எப்படி செலவு பண்ணியிருக்கீங்க? ஒன்லி ஃபார் யூ, உங்களுக்காக மட்டும் ஒரு 10 நிமிஷம். நான் ரொம்பலாம் கேட்கலாம், ஒரு 10 நிமிஷம். ஒரு புடவை வாங்குனீங்களே, அதெல்லாம் யோசிக்க கூடாது. செலவு பண்ணது வந்து போன வாரம் ஒரு புடவை, அது இல்லை மணி இல்லாமல். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மணி. காசை பற்றி செலவு பண்ண, உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேற யாருக்கு இல்லாமல் பண்ணது என்னவா இருக்கும்? என்னவா இருந்தது? குடும்பமா? சரி, உங்களுக்காக லாஸ்டா நீங்க எப்போ என்ன பண்ணீங்க? ஒரு மாசம் முன்னாடி, 2 மாசம் முன்னாடி? என்ன மாதிரில மியூட்ல இருக்கிறீங்க? எதுவுமே செஞ்சுக்கலையா? உங்களுக்காக நீங்க 10 minutes யாருமே ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. am I correct? நீங்க உங்களுக்காக யாருக்குமே யோசிக்கவே இல்லை. am I correct? குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீனும் உங்க ஹஸ்பண்ட் ஒரு கப்பிள் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? நினச்சிருக்கீங்களா இல்லையா? நான் இது ஒரு குரூப் கிட்ட கேட்டேன். அப்போது நான் கேட்டேன், எப்போ லாஸ்ட்டாக நீங்கள் கப்பிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாருமே சைலண்ட். இந்த மாதிரி எனக்கே ஷாக் ஆச்சு, தப்பாக கேட்டோமோன்ட்டு. மொல்லமாக ஒருத்தர் எழுப்பி நிற்கிறாரு, மேடம் அந்த நம்ம கல்யாண நாள் அந்த மேடையில் நின்று ஃபோட்டோ எடுத்தோமே அது மட்டும் தான் கப்பல், அதுக்கப்புறம் கப்பல் தான் என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். ஸோ அதாவது ஆக்சுவலாக என்னன்னா, கணவன் மனைவி சேர்ந்து நிற்கிறது, அது அப்படி நினச்சிக்கிறோம். தட் இஸ் கப்பல் இல்லையா? அது மட்டும் தான் நம்ம கப்பல். அதுக்கப்புறம் நம்ம கப்பல்னு குழந்தை வந்தால் நீ கோ, ஐ எம் செப்பரேட், அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதை திருப்பி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். நம்மளை பார்த்துக்கலைன்னா நம்ம குழந்தைக்கு எந்த நன்மையும் நம்மளால செய்ய முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். யார் உங்களை காஃபி காலை குடிக்க வேண்டாம்னு சொன்னது? யாராவது சொன்னாங்களா? காஃபி குடிக்காமல் அவசரமாக நம்ம குக்கிங் பண்ணி தலைவலி வந்து டென்ஷன் ஆகி கற்றுவோம். காமன் ப்ராப்ளம், கரெக்ட்? இந்த மாதிரி சின்ன விஷயம் நமக்காக, ஐயோ குழந்தைக்காக விடுறோம், ஹஸ்பண்டுக்காக விடுறோம், அவங்களுக்காக விடுறோம், இவங்களுக்காக விடுறோன்னு சொல்லிட்டு அதிகமாக கோவப்பட்டு ஹர்ட் பண்ணுறதை யார் ஹர்ட் பண்ணுறோம்?
நமக்கு பிடிச்சவங்கள. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைங்களா? எனக்கு கோவம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் வருது. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒன்றும் பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண அவசியமே இல்லை இந்த ஸ்மால் ஸ்மால் திங்ஸில். ஸோ ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக, ஒரு 10 நிமிஷம் மார்னிங் அண்ட் ஈவினிங் 10 மினிட்ஸ் தான். நான் ரொம்பலாம் ஒன்றும் கேட்கல. அதுக்கிட்டு பேக்கெல்லாம் பிடிச்சி கொடைக்கானல் போனோம், ஊட்டி போனோம், குன்னூர் போகணும்னு சொல்ல வரல. ரெண்டாவது, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் குழந்தையோட வளர்ப்பில். நான் இப்போவுமே சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு ட்ரெயின் போகிறது ஒரு ட்ராக்கில் தான் போகும். அப்பா வேறு ஏதோ சொல்ல, அம்மா வேறு ஏதோ சொல்லலாம், குழந்தை நைஸாக எந்த பக்கம் ஈஸியாக இருக்குது அந்த பக்கம் திரும்பிடும். எனக்கு தெரியாதுமா, அம்மா தாம்மா சொன்னாங்க, அப்படியாப்பா, சரி ஓகே பண்ணிக்கோ. அப்பா தாம்மா, அப்படியா, சரி நீ பண்ணிக்கோ. அம்மா அப்பா பேசிக்கலையே, அது என்னன்னு நமக்கு தெரியாதே, அப்பா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ செல்ஃப் கேர், நம்மளை பார்த்துக்கிறது இன் சிம்பிள் வேஸ். ஒரு காஃபி குடிக்கிறது, இல்லைன்னா ஒரு மியூசிக் கேட்டுக்கிறது. சில பேருக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும், ஏதோ ஒரு செடி வளர்க்குறது, ஏதோ ஒட்டவர் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணாதான் நீங்கள் குழந்தைய நல்லபடியாக சந்தோஷமாக டென்ஷன் இல்லாமல் அடிக்காமல் வளர்க்க முடியும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயங்கிறது, ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ். நிறைய பேர் அதை சொன்னீங்க, வெளியே வேலையிலேருந்து உள்ளே வரும்போது டென்ஷனாக வரும், டயர்டாக வரும். உள்ளே நான் போவேன்னா கண்டிப்பாக குழந்தை ஏதாவது ஒரு குறும் பண்ண தான் செய்யும். சாப்பிடாமல் இருக்கோ, தட்டை கீழே போட்டிருக்கோ, ஹோம் ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கோ, ஷூ அங்கே இருக்கோ, பேக் வெளியே ஸ்டெப்பில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சீன் எக்ஸ்பெக்ட் தான் பண்ணணும் கண்டிப்பாக. கரெக்டுங்களா? ஏன்னா நான் யாருமே இல்லை வீட்டில், கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனோட தான் உள்ளே போவீங்க. அங்கேயே திட்டு வாங்கியிருப்போம் ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கில். இப்போ உள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும் டென்ஷனாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு? என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? நம்ம ஃபஸ்ட்டு கூல் ஆகணும் மேம். ரைட், நம்ம ஃபஸ்ட்டு கூல் ஆகணும் இல்லையா? நம்ம அதை பண்ணுறோமா? என்ன பண்ணுவோம்? நம்ம இன்னும் சூடு அதிகமாகிடுது, டைரெக்டாக உள்ளே போய் சூடு சுள்ளுன்னு ஏறிடும். ஸோ கால் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கூல் டவுன் ஆகி தான் அங்கே உள்ளே போகணும். நம்ம கொஞ்சம் காம் டவுன் ஆகி நம்மளோட செல்ஃப் கேர், நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, நம்ம கொஞ்சம் ஓகே டென்ஷனாக இருக்கோம், ஓகே ஃபைன், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். நம்ம அதே டென்ஷன், ஐயோ நான் 7 மணிக்கு சமைக்கணும், ஹோம் ஒர்க் பண்ணனா இல்லையான்னு தெரில, நான் இதை சொன்னேன், நீ அதை சொன்ன, நீ பண்ணல, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னே நம்ம போகும்போது குழந்தை என்ன நினைக்கிறோம், காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வெளியே இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தாலும் காய்ச்சுன்னு கத்துது. என்ன பெருசா, வாட்ஸ் த பாயிண்ட்? உனக்காக தான் நான் பண்ணுறோம், உனக்கு அந்த ட்ரெஸ் வேணுமா, உனக்கு அந்த ஷூ வேணுமா, அதுக்காக தானே நான் வேலைக்கு போகிறேன், அது கூட நீ புரிஞ்சுக்கலையா? அது குழந்தை புரிஞ்சுக்க அவசியமே இல்லை. ஸோ த மெயின் பாயிண்ட் இஸ் நம்மளோட டென்ஷனை வெளியே வச்சுட்டு உள்ளே வரணும். அதுக்கு நம்மளை பார்த்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அது பண்ணாதான் நீங்கள் குழந்தை வளர்க்க முடியும். ஏன்னா குழந்தைய வளர்க்குறதுங்கிறது 200 மீட்டர் ரேஸ் இல்லை. 200 மீட்டர் ரேஸ் எப்படி ஓடுவீங்க? 200 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் வச்சு எப்படி ஓடுவீங்க? பெல் அடிச்சா ஓட வேண்டியது தான், ஃபாஸ்ட்டாக ஓடிக்க வேண்டியது. தம்மு கட்டி ஓடுவீங்களா? இதே ஒரு மேரத்தான் 21 கிலோமீட்டர் ஓடணும்னு வைங்க, எப்படி ஓடுவீங்க? குழந்தை வளர்ப்பு எவ்வளோ வருஷம்? அட்லீஸ்ட் 21 இயர்ஸ். கரெக்டாக 2 நாள் இல்லையே, 20 நாள் இல்லையே, 200 நாள் இல்லையே. அப்போ நம்ம எப்படி ஓடணும்? ஸ்லோவாக ஒரு காஃபி குடிச்சிட்டு காமாக இருந்து, வயிற்றை நல்லா கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டுட்டு, தண்ணி குடிச்சிட்டு காமாக இருந்துட்டு பண்ணணும். இல்லை, இதில் இன்னொன்று, நீங்கள் சாப்பிட்டுட்டு குழந்தை சாப்பிட்டுச்சான்னு பார்க்கணும். அது இருக்குது, நான் நல்லா இருக்கட்டா போதும், குழந்தை எப்போ நமக்கு தரும் அந்த அம்மா அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இந்தியன் சொசைட்டி பொறுத்த அளவுக்கு, அதுவும் தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு, ஃபுட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு லவ். நான் அதை திருப்பி சொல்வேன். லவ்னா என்ன? நல்லா எல்லாரும் சாப்பிட்டாங்களா, வந்தவங்க சாப்பிட்டாங்களா, குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, எல்லாருமே சாப்பிட்டாங்கன்னா நம்மளோட பாசம் இல்லையா? கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக அதை நாங்கள் குறை வைக்க மாட்டோம். அதை நான் 100% ஷுவர் when it comes to our society. கரெக்டாக. ஸோ மெயின் பார்ட்டுங்கிறது, நம்ம 200 மீட்டர் ரேஸ் ஓடலை, நாங்கள் 21 கிலோமீட்டர் ஓடுறோம். அதனால் பொறுமையாக நம்மளை பார்த்துக்கிட்டாதான் குழந்தைக்கு நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம கோவமும் கொஞ்சம் கம்மியாகும். புரிஞ்சிடுச்சாங்கம்மா? எங்கம்மா அந்த குடும்பம்மா? ஓகே, குட். இல்லை, உண்மைதான் டாக்டர் சொன்ன மாதிரி. இன்றைக்கி நாம் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, உங்களை மாதிரியான தாய்மார்கிட்டையே அதை பற்றி பேசுகிறோன்னா, நீங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான். இந்த நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க இது நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒர்க்கிங் உமன் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. ஒரு கப்புலாக, பெற்றோராக, ஆணும் பெண்ணும், அப்பாவும் அம்மாவும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரவங்க தான். பர்பஸாக பெண்களை சொல்வதற்கு காரணம் என்னென்னா,
நீங்கள் தான் குழந்தைங்களோட ரொம்ப அதிகமான நெருக்கத்தில் இருக்கிறவங்க. அது பை டிஃபால்ட்டாக என்னன்னு தெரில, சொசைட்டி என்னவா பண்ணிடுச்சுன்னா, அப்பா வேலைக்கு போயிட்டு வருவார், வந்த உடனே அம்மா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, கதவை திறப்பாங்க, உள்ளே போனவுடனே அப்பா என்ன பண்ணுவார், அவர் பையை போட்டுட்டு அழகாக ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆகிடுவார். அம்மா பையை போட்டுட்டு மூஞ்சை கழுவிட்டு நேராக எங்கே போவாங்க, கிச்சன் போயிடுவாங்க. இது வந்து நம்மளுடைய சிஸ்டம் அப்படி ரெடி பண்ணி வச்சிருச்சு. ஏன் அப்பா போகக்கூடாதா அப்படின்னா அது தனி டிபேட் ஆகிடும். நம்ம தனி டாபிக் தனி டாபிக் என்ன அப்படி வளர்த்தலை நம்ம அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். இது சிஸ்டம் அப்படி ஆக்கிடுச்சு. அப்போ என்னன்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ முக்கியமான ரோல் எடுக்கிறீங்க குழந்தையோட வளர்ப்புலன்னும் பொழுது தான், அதான் ஆரம்பத்துலேருந்து கேட்டோம், நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்ன வேல்யூபிள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்ன மெமரிஸை கொடுத்துருக்குறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது நிறையா இப்படி அப்படி அப்படின்னு சில பேர் யதார்த்தமாக சொல்கிறோம், சில பேர் இன்டலெக்சுவலாக அப்படியே அறிவுபூர்வமாக அப்படி யோசிச்சு இல்லை இதாங்க இந்த கான்செப்ட் அப்படிலாம் பேசுகிறோம் நம்ம. சில பேர் எங்கத்த போய் இருக்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி எங்கள் அப்படி ஓடிட்டு இருக்குது, நான் இருக்குதோ என்னமோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேங்க அப்படின்னு யதார்த்தமாக போயிடுறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் அவங்களோட இருக்கிற அந்த நேரத்தை எப்படி செலவழிக்கணும்னா முதல்ல நீங்கள் சரியாக இருக்கணும். அதுதான் அவங்களுடைய அந்த பேஸ். அந்த பேஸ் ப்ராப்பராக இருக்கணுன்றதான் மேடம் சொன்னது. சரி, உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருக்கா சார்ந்து? எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க டாக்டர், கேட்குறதுக்கெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும், அதை உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக வந்து கவனிச்சிக்கணும். டாக்டர் சொன்ன மாதிரி சிட் காம் கூல் இல்லை, அவங்க சொன்னாங்க கூல் கூல் பி கூல் அப்படின்னு போயிட்டு அதை அணுகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆஸ் அ கப்புள், டாக்டர் சொன்ன மாதிரி ஆஸ் அ கப்புள் அப்படின்னும் போது ஆணும் பெண்ணும், பெற்றோர் உங்களுடைய கணவர் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மாமியாராக இருக்கட்டும், இல்லை உறவினர்களாக இருக்கட்டும், யாரா வீட்டில் இருக்கிறவங்கள இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க, நீங்கள் வந்து உதவி அவங்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா, இல்லை அவங்க வந்து வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்களா, அது மாதிரி எதாவது இருக்கா? இப்போ இவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க 6:30 நான் வந்து, ஏன்னா அவங்களுக்கு ட்ரிப் மேனேஜ்மெண்ட், ஏன்னா அவங்க ஸ்கூலில் போகணுன்னு ட்ரிப்பு வேனுக்கு போகணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்கள பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு திருப்பி அடுத்த ஈவினிங் ட்ரிப் போயிட்டு முடிஞ்சு எல்லா வண்டியிலெல்லாம் க்ளீனுங்கன்னு சொன்னால் தான் அவங்க அனுப்புவாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து உள்ளே நுழைஞ்சு உங்கள்கிட்ட மைக் கொடுங்களேன், நீங்கள் இதை சொன்னீங்களா, ஏம்மா இந்த மாதிரி நான் போயிடுவேன், நீ வந்து குழந்தைய பசங்களை பார்த்துக்குன்னு சொல்லி அவர் செஞ்சாரா, இல்லை அவரே வந்தாரா? இல்லை, நான் ஆரம்ப வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னிருந்தாங்க, நான் வேலைக்கு போனால் குழந்தைங்கள நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அவரும் பார்த்துக்குவார், கேர் பண்ணி அவரும் பார்த்துக்குவாருங்க. நான் பார்க்குறதோடு அவர் 100% கேர் அதை நீங்கள் சொல்லாமே அவர் அவர் பார்த்துக்குவார். வேறு இந்த மாதிரி எனக்கு எங்கள் மாமியார் வந்து மார்னிங்கு ஈவினிங் எல்லாத்துக்குமே லஞ்சு எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணுறது எல்லாமே. அப்போ நீங்கள் சமைக்கிற வேலையில் சமைக்கிற வேலையே கிச்சன் லஞ்சு பேக் பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துப்பார், சொல்கிறதெல்லாம் இல்லை, அவரே செஞ்சுருவாங்க. பிரச்சனையே இல்லை, கூல் டவுன். ஓகே, வேறு நான் வந்து மார்னிங் ஹவுஸ் விசிட் ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடுவேன். அதனால் மாமியார் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு, நீ போகணும்ல நீ போய்க்க, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் ஒரு வேளை நான் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு போகலாங்கும்போது, நீ சாப்பாட்டு வேலையை மட்டும் முடிச்சிடுவேன், மாத்திரம் வாஷ் பண்ணுறது இதெல்லாமே நான் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வந்துடு, லேட் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. சின்ன பையனையும் அவங்க ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிடுவாங்க. ஓகே, வேறு இல்லைன்னா கூட சொல்லலாம். நீங்கள் எனக்கு ஹெல்ப் நான் கேட்டால் தான் கிடைக்கும். ஒரு முறையும் நான் கேட்பேன், டெய்லி கேட்பேன், எல்லா விஷயத்தையுமே கேட்பேன். எழுப்புங்க, குளிக்க வைங்க, ப்ரஷ் பண்ணுங்க, யூனிஃபார்ம் போடுங்க, அயன் பண்ணுங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் எனக்கு இந்த ஹெல்ப் கிடைக்குது. நடக்கும், கேட்கணும். யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எஸ், இல்லனா ஹெல்ப் கிடைக்காது. இல்லனா வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணனும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா செஞ்சிடலாம், சொன்னா செய்யலாம், இல்லனா ஓகே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற. அன்பான நேயர்களே, கடந்த வாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான விஷயமா, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலைக்கு செல்கிற தாய்மார்களுடைய குழந்தை வளர்ப்பில் எதிர்கொள்கிற சவால்களை பற்றி பேசுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள், அவங்க அதிலேருந்து எப்படி மீண்டு வரலாம், அதுக்கான என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இன்னும் வர வாரங்களில் அதை பற்றி நிறைய பேச போகிறோம். தொடர்ந்து நீங்கள் காத்திருங்க. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகள் நிலையம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் சந்திப்போம் அன்பான நேயர்களே. நன்றி, வணக்கம்.